Welcome to Minds of Aspirants. Today we will discuss about the anthropology paper 1 questions. சரி, கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. What is mean by health? Healthனா என்ன? Is a burden of lifestyle disease on the rise. உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ், நம்ம லைஃப் ஸ்டைல் பழக்கத்தினால டிசீஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கா? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். சரி, நம்ம என்ன பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் ஹெல்த்னா என்ன? WHO டெஃபினேஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஹெல்த்னா என்ன? கம்ப்ளீட் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங் அண்ட் சோஷியலி வெல்பீயிங். ஸோ நம்ம என்ன ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கணும், மென்டலி ஃபிட்டாக இருக்கும், சோஷியலியும் நம்ம சொசைட்டிலும் நம்மளோட இது எப்படி இருக்கணும், வெல்பீயிங் நல்லா இருக்கணுன்றது தான் WHO கொடுக்கக்கூடிய ஹெல்த்துக்கு உண்டான டெஃபினேஷன். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்னென்ன மாதிரிலாம் இருக்கு, அன்ஹெல்தி ப்ராக்டிசஸ் என்னென்னலாம் இருக்கு பாருங்க. லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம செடென்டரி லைஃப் ஸ்டைல் நம்ம நிறைய வாழறதுனால இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் வருது. தென் அன்ஹெல்தி ஈட்டிங், நம்ம சாப்பிட்ற வழக்க முறைகளில் என்ன விதமெல்லாம் அன்ஹெல்தி ஈட்டிங்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன. நெக்ஸ்ட் என்ன? ஸ்மோக்கிங். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால். சரி, இதுல ஃபர்ஸ்ட் அன்ஹெல்தி ப்ராக்டிஸ்ல லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம சொல்லியிருக்கோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணலை அப்படின்னாலே என்ன ஆகும், நம்மளோட பாடி வெயிட் கூடும். ஸோ பாடி வெயிட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா பிஎம்ஐ நம்ம வச்சு அது எதெல்லாம் ஓவர் வெயிட், ஒபீஸ் என்னென்னலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இங்க பாருங்க, நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். பிஎம்ஐ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ். பாடி மாஸ் இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் வெயிட் இன் கிலோகிராம். நம்மளோட வெயிட்டை கிலோகிராம்ல போட்டு ஹைட்டை மீட்டர் ஸ்கொயர்ல நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்து உங்களுக்கு நியூமரிக்கல் லெட்டர்ஸ் வருதுன்றதை பார்க்குறோம். அண்டர் வெயிட்னா நம்மளோட இது என்ன இருக்கணும், 18.5 கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர்ல நம்மளோட வெயிட் இருந்துச்சுன்னா நம்ம அண்டர் வெயிட் இருக்கும். வெயிட் கரெக்டான வெயிட் இல்லை, நார்மல் வெயிட் கீழே இருக்கும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, நார்மல் வெயிட் என்ன சொல்றாங்க பாருங்க, 18.5ல வந்து 24.9 கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர்ல இருந்தா என்ன அர்த்தம், அது வந்து உங்களுக்கு நார்மல் வெயிட். ஓவர் வெயிட்ன்றது என்ன, 25ல இருந்து 29.9 கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, உங்களுக்கு ஓவர் வெயிட்டா இருக்குன்னு அர்த்தம். அபவ் 30க்கு மேல இருந்தா அது என்ன, உங்களுக்கு ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு என்ன, பாடி மாஸ் இண்டெக்ஸை வச்சு அன்ஹெல்தி ப்ராக்டிசஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருந்தா என்னென்ன விஷயங்கள்லாம் வரும் அப்படின்றது இதில் பார்த்தோம். சரி, அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் அன்ஹெல்தி ஈட்டிங். அன்ஹெல்தி ஈட்டிங்ல என்னென்ன விஷயங்கள்லாம், நம்ம அன்ஹெல்தி ஈட்டிங்ல நம்ம சுகர், சால்ட் அண்ட் சுகர், அதாவது ஹை ஃபேட்ஸ், சால்ட் அண்ட் சுகர் இருக்கக்கூடிய நம்ம ஃபுட்டை நம்ம என்ன பண்றோம், நம்ம எடுக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்க போறோம். சரி, ஃபேட். இப்போ நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். ஃபேட்டுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து ஃபேட் அதிகமா இருக்கு, எனக்கு கொழுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் போத் ஆர் டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி ஃபேட்டும் கொலஸ்ட்ரால் என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்ட். இப்போ நல்லா பாருங்க, நீங்க சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன பண்றோம், நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன நிறைய வந்து ஃபேட்டி ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஃபேட்டி ப்ராடக்ட்ஸ் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து மீட்ல இருந்து நம்ம நிறைய எடுக்கிறோம். ஃபேட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம எதுல கிடையாது, உங்களுக்கு வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்ல ஃபேட்டி ப்ராடக்ட்ஸே இல்லை. ஃபுல்லாவே எதுல தான் கிடைக்கும் உங்களுக்கு ஃபேட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எதாவது தான் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு அது ஃபேட் இஸ் நத்திங் பட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஃபேட் இஸ் நத்திங் பட் என்ன கேட்டீங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் நத்திங் பட் ஒரு எனர்ஜி கிவிங் மாலிக்யூல்னு சொல்லலாம். ஒரு எனர்ஜி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் போதுமான எனர்ஜியை பயன்படுத்தினதுக்கு அப்புறம், ஃபேட்டி ஆசிட்ஸை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும், நம்மளோட டிஷ்யூஸ் கீழோ, ஸ்கின்ஸ் கீழோ, அடிப்போஸ் டிஷ்யூஸ் கீழோ என்ன பண்ணும், அது ஸ்டோர் பண்ணும். அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட். பட் கொலஸ்ட்ரால் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ கொலஸ்ட்ரால்லாம் பாருங்க, கொலஸ்ட்ரால் இஸ் ப்ரொடியூஸ்டு பை என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவர். கொலஸ்ட்ரால் யார் ப்ரொடியூஸ் பண்றா பார்த்தீங்கன்னா லிவர் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சரி, இப்போ நீங்க பாருங்க, கொலஸ்ட்ரால் நம்ம சொல்றோம். கொலஸ்ட்ரால் எதுல எவ்வளவு கிராம்ஸ் இருக்குன்னு பாருங்க, மில்லிகிராம்ஸ் இருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்க எவ்வளவு ஒரு நாளைக்கு கொலஸ்ட்ரால் பாருங்க, நம்ம லிபிட் ப்ரொஃபைல் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 4 விதமான டெஸ்ட் நமக்கு கொடுப்பாங்க. முக்கியமான டெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட், அப்புறம் எல்டிஎல் அண்ட் ஹெச்டிஎல். எல்டிஎல் இஸ் நத்திங் பட் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், தென் ஹெச்டிஎல் இஸ் நத்திங் பட் ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இருக்கும். இப்போ டோட்டல் கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 கிராம்ல இருந்து ஆரம்பிச்சு 2000 கிராம் வரைக்கும் நம்மளுக்கு என்ன தேவை, உங்களுக்கு பர் டே என்ன தேவை, நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் தேவை. பட் ஆனால் பாருங்க, கொலஸ்ட்ரால் நம்ம சாப்பிடக்கூடிய இது வந்து மட்டன், இது வந்து சிக்கன், இது வந்து ஃபிஷ்,
இது மூணுத்துல நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க மட்டன்ல தான் நம்ம என்ன இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அதிக விதமான கொலஸ்ட்ரால் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இல்ல அதுக்கடுத்து சிக்கன் நினைச்சிட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்க, உங்களுக்கு ஃபிஷ் தான். எதுல அதிகப்படியான டிஷ்யூஸ் இருக்கோ அதுலதான் என்ன இருக்கும், உங்களுக்கு அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருக்கும். நம்மளுக்கு தேவையான கொலஸ்ட்ரால் பர் டே எவ்வளவு பாருங்க, 1500 கிராம்ல இருந்து ஆரம்பிச்சு 2000 கிராம் வரைக்கும் பர் டே தேவைப்படுது. பட் ஆனா இதுல நீங்க எவ்வளவுதான் எடுத்தாலுமே உங்களுக்கு எவ்வளவுதான் கிடைக்கும் பாருங்க. இதுல அதிகபட்சமாவே நீங்க வந்து ஃபிஷ் சாப்பிட்டாலே என்னதான் கிடைக்கும், 132 மில்லிகிராம் தான் கிடைக்கும் பர் 100 கிராம் ஆஃப் உங்களுக்கு ஃபிஷ்ல. நீங்க அடுத்தது பாருங்க, கொலஸ்ட்ரால் கண்டென்ட் நீங்க பால்ல வச்சு நம்ம சொல்லுவோம், பால்ல வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். இப்போ பால் பாருங்க, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கவ், இது வந்து ஜெர்சி கவ் ஆக்சுவலி. இன்னொன்று வந்து தாய்ப்பால். இப்போ இதில் எது அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்கு அதிகம் பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலில் தான் உங்களுக்கு என்ன இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. உங்களுக்கு எதில் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கு, மாட்டுப்பால்லே, அதாவது ஜெர்சி மாட்டுப்பால்லையும் சரி நாட்டு மாட்டுப்பால்லையும் என்னதான் இருக்கு, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கம்மியாக தான் இருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் வெளியில இருந்து இன்டேக் பண்ணாலும் கொலஸ்ட்ரால் லெவல் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, டெய்லி தேவையான லெவலை உங்களால என்ன பண்ண முடியாது, மீட் பண்ண முடியாதுன்றதுல தெரியுது. டெய்லி தேவையான உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் 1500 to 2000 கிராம் பர் டே நடக்கும். சரி, கொலஸ்ட்ரால் எதுக்கு தேவைப்படுது, ஃபேட்டுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஏன் தேவைப்படுது, கொலஸ்ட்ரால் விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய உங்களோட செல் மெம்பரேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும், நம்ம நடக்கிறோம் போறோம் வரோம் இதெல்லாம் பண்றோம், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல் மெம்பரேன் ஃபிளெக்சிபிளா இருக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது, கொலஸ்ட்ரால் தேவைப்படுது. கொலஸ்ட்ரால் பிளாஸ்மா மெம்பரேன். சரிங்களா, சப்போஸ் நம்ம கிட்ட கொலஸ்ட்ரால் இல்லை அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட செத்துருவோம். கிட்டத்தட்ட எப்படி இருப்போம், நம்ம மரத்துக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது, கொலஸ்ட்ரால்ஸ் எதுல இருந்தா நம்மளுக்கு கிடைக்குது, உங்களுக்கு நான்வெஜ் ஐட்டம் தான் நம்மளுக்கு வந்து நம்ம இது எடுத்துட்டு இருக்கோம், ஃபேட்டி ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறோம். நம்ம கிட்ட சப்போஸ் கொலஸ்ட்ரால் நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா 0% நம்ம கொலஸ்ட்ரால் நம்ம வேணும்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட எதுக்கு ஈக்குவல் ஆயிடும், நம்ம கிட்டத்தட்ட ஒரு தாவரத்துக்கு ஈக்குவல் ஆயிடும். சரிங்களா, சரி ரைட். இப்போ நம்ம வந்து கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னு சொன்னோம், லிவர் இஸ் ப்ரொடியூசிங் த கொலஸ்ட்ரால் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரி, நம்ம கொலஸ்ட்ரால் எதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், நிறைய பாடியில நிறைய புரோட்டீன்ஸ் உண்டாக்குறதுக்காக இருக்கலாம், நிறைய வந்து விட்டமின் சிந்தசிஸுக்காக இருக்கலாம், எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது, கொலஸ்ட்ரால் தேவைப்படுது. சரி, இந்த இப்போ நம்ம இதுல என்ன பார்க்கலாம், எல்டிஎல் அண்ட் ஹெச்டிஎல் என்ன பார்க்கலாம். எல்டிஎல் அண்ட் ஹெச்டிஎல் இஸ் நத்திங் பட் புரோட்டீன், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், இது ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். அப்ப இது ரெண்டுமே என்ன கிடையாது, உங்களுக்கு இது ரெண்டுமே என்ன கிடையாது, கொலஸ்ட்ரால் இல்ல. இது ரெண்டுமே ஒரு ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் புரோட்டீன்ஸ் ஆக்சுவலி. இதை நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி புரியறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா, உங்களுக்கு ஒரு வேனை நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, சும்மா ஒரு வேனை வந்து கிரியேட் பண்ணி ஒரு இமேஜை போட்டு அது என்னென்ன பண்ணுன்றத சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்போ டேக் இட் அஸ் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் வேன். இந்த வேன் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேன்ல வந்து உங்களுக்கு ட்ரைகிளிசரைட் அண்ட் கொலஸ்ட்ரால் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா, ஒரு வேன் நம்மளோட பாடி அதை லிவர்ல இருந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம பாடிக்கு எங்கெங்கெல்லாம் ட்ரைகிளிசரைட் தேவையோ அதை வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு கொடுக்கும். ப்ளஸ் வந்து கொலஸ்ட்ரால் எங்கெங்கெல்லாம் தேவையோ அது என்ன பண்ணும், உங்களுக்கு சப்ளை பண்ணும். இந்த வேனுக்கு பேரு தான் வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் நடத்தும். இதுக்கு பேர் என்ன, இந்த வேனுக்கு பேர் என்ன, வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் நடத்தும். இப்போ பாடி என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த வேன் என்ன பண்ணும், இந்த விஎல்டியில் என்ன பண்ணும், எங்கெங்கெல்லாம் ட்ரைகிளிசரைட் தேவைப்படுதோ எனர்ஜி கொடுக்கணுமோ கொடுத்துட்டு தென் இது என்ன பண்ணும், என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைகிளிசரைட் சப்போஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்றது ட்ரைகிளிசரைட் அண்ட் கொலஸ்ட்ரால் எடுத்துக்கிட்டு போகும்போது ட்ரைகிளிசரைட் எங்கெங்கெல்லாம் எனர்ஜி தேவையோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ட்ரைகிளிசரைட் லோ ஆயிடும், கொலஸ்ட்ரால் என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். இப்போ இந்த புரோட்டீனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டிஎல், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் நடத்தும். ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் சப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது அகைன் என்ன பண்ணணும், எடுத்துக்கிட்டு எங்க வரணும், லிவருக்கு வரணுங்க. லிவருக்கு வரல, அப்படி லிவருக்கு வரணும், லிவர்ல என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா எல்டிஎல் ரிசப்டார் இருக்கணும். எல்டிஎல் ரிசப்டார் இருந்துச்சுன்னா இங்க சப்ளை பண்ணி முடிச்சுட்டு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலையும் ட்ரைகிளிசரைட் லெவலையும் யார் எடுத்துப்பா, இந்த எல்டிஎல் என்ன பண்ணிக்கும், எல்டிஎல் ரிசப்டார் மூலமா லிவர் என்ன பண்ணிக்கும், உங்களுக்கு வாங்கிக்கும். சப்போஸ் இந்த எல்டிஎல் ரிசப்டார் உங்களுக்கு லோ ஆகுது, இந்த எல்டிஎல் ரிசப்டார் என்ன ஆகுது, உங்களுக்கு லிவர்ல லோ ஆகுது அப்படின்னா இந்த எல்டிஎல் எங்க இருக்கும், உங்களுக்கு பிளட்ல ஸ்டே ஆகும். சரி, இந்த எல்டிஎல் ரிசப்டார் இது என்னென்னலாம் எல்டிஎல் ரிசப்டார் இல்லைன்னா எல்டிஎல் பிளட்ல ஸ்டே ஆகுதுன்னு பார்க்குறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு ஒரு ஆர்டரின்னு வச்சுப்போம், இது வந்து ஆர்டரி. இந்த ஆர்டரிஸ் வந்து எங்கேயாவது இன்ஃப்ளமேஷன் ஆகுதுன்னு வச்சுப்போம்,
ஏதாவது இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆகுது. ஏன் இதெல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆகுது? ஏன் எல்டிஎல் ரிசெப்டார் வந்து உங்களுக்கு லோ ஆகுது? ஏன் இங்க இன்ஃப்ளமேஷன் சைட் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கரெக்டான வாக்கிங் இல்ல, கரெக்டான ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எடுக்கல, அன்ஹெல்தி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு இருக்கோம், செடென்டரி லைஃப் ஸ்டைல வாழ்றோம், ஹை பிபி இதெல்லாம் இருக்குதுன்னா என்ன ஆகும்? நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஆர்டரிஸ் என்ன ஆகும்? உங்களுக்கு டேமேஜ் ஆகுங்க. ஸோ டேமேஜ் ஆகிறது மூலியமா என்ன ஆகும்னா, இந்த டேமேஜ் சைட்ல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க எல்டிஎல். இந்த எல்டிஎல் என்ன ஆகும்னா ஆக்சிடைஸ்டு எல்டிஎலா மாறி இந்த கொலஸ்ட்ரால் எங்க போய் இங்க உங்களுக்கு வந்து கொடுத்துரும் அப்படி பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிடும்னா இந்த இன்ஃப்ளமேட்டட் சைட்ல போயிட்டு கொலஸ்ட்ரால் என்ன பண்ணும்? இது போயிட்டு டெபாசிட் பண்ணிவிடுங்க. டெபாசிட் பண்றதுனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான உங்களுக்கு உங்களுக்கு வியாதிகள் வருது, டிசீஸ் வருது. சரி, இந்த HDL பத்தி பார்த்துட்டு இதனால வரக்கூடிய டிசீஸை பார்ப்போம். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ நல்லா தெரியும் எல்டிஎல். இப்போ இதுல இருந்து என்ன வச்சுக்கலாம்? எல்டிஎல் வந்து இருக்கிறதுல வந்து ஒன் டைப் ஆஃப் வில்லன் மாதிரி நம்ம என்ன பண்றோம்? லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் ஒன் டைப் ஆஃப் வில்லன் மாதிரி நம்ம பார்க்குறோம். இதுல HDL என்ன பண்ணுவாங்க பாருங்க. HDLும் இவர் பண்ற வேலையை தான் பண்ணுவாரு. LDL பண்ற வேலையை தான் HDLும் பண்ணுவாரு. HDL இஸ் நத்திங் பட் ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் நடத்தும். இப்போ இந்த பாருங்க, இங்க போயிட்டு ஆர்டரிஸ்ல போயிட்டு பாருங்க கொலஸ்ட்ரால் டெபாசிட் பண்றாங்கல்ல, இந்த டெபாசிட் பண்ணதை HDL நம்மளோட பிளட்ல அதிகமா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க டெபாசிட் பண்ண கொலஸ்ட்ரால யாரு வாங்கிப்பா? இங்க இந்த HDL புரோட்டீன் வாங்கிக்கும். இப்படி வாங்கிக்கிச்சுன்னா இங்க இருக்கிற கொலஸ்ட்ரால் என்ன ஆயிடும்? உங்களுக்கு HDL வந்து புரோட்டீன் வாங்கிட்டு கொண்டு போயிட்டு எங்க கொடுத்துரும்? உங்களுக்கு லிவர்ல கொடுத்துருங்க. ஸோ அதனாலதான் ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீனை நம்ம என்னவா பார்க்குறோம்? வந்து குட்ன்ற மாதிரியும் எல்டிஎல் பேடுன்ற மாதிரியும் பார்க்குறோம். ஆக மொத்தம் எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீனும் ஒரே வேலையை தான் பண்ணுது. HDL லிப்போ அதான் ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் என்ன பண்ணுது? ஒரே வேலையை தான் பண்ணுது. பட் எல்டிஎல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்க இன்ஃப்ளமேட்டட் சைட்ஸ் இருக்கோ அங்க போயிட்டு என்ன பண்ணிடுது? உங்களுக்கு கொலஸ்ட்ரால் உங்களுக்கு டெபாசிட் பண்ணிடுது. அதை தாண்டி ஒரு வேலையை எக்ஸ்ட்ரா பண்றாப்ல யாரு? ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன். இவங்க டெபாசிட் பண்ண தேவையில்லாத இடத்துல டெபாசிட் பண்ண கொலஸ்ட்ரால்ஸை கேரி ஓவர் பண்ணிட்டு வந்துட்டு எங்க லிவர்ல கொண்டு போயிட்டு உங்களுக்கு ஒப்படைச்சிருவாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா HDL. அதனாலதான் HDL நம்ம என்ன பார்க்குறோம்? உங்களுக்கு குட் புரோட்டீனா பார்க்குறோம். சரி, இப்போ இது போல இன்ஃப்ளமேட்டட் சைட்ஸ்ல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னேன், உங்களுக்கு கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகுது. இதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தோம். சரி, இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹார்ட்ல வர்றதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்ரோஸ்கெலரோசிஸ்னு பேரு. இதுக்கு ஒரு ஹார்ட்ல இருக்கிறத பார்ப்போம். ஹார்ட்ல கொரோனரி ஆர்டரியில, அதாவது ஹார்ட்டுக்கு உங்களுக்கு நல்ல பிளட் சப்ளை பண்ணக்கூடிய ஆர்டரி வெயின் சொல்லிட்டு நம்மளோட பாடியில 2 டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு இது இருக்கு. உங்களுக்கு நம்ம ஆர்டரிஸ் கேரிங் த ஆக்சிஜனேட்டட் பிளட், நம்மளோட பிளட்ல ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லுவோம். வெயின்லாம் டீஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லுவோம். இப்போ எல்லா ஆர்டரியிலுமே ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் எக்ஸப்ட் பல்மரி ஆர்டரி. உங்களுக்கு வெயின்ஸ் எல்லாமே கேரி அவுட் உங்களுக்கு என்ன டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் எக்ஸப்ட் என்ன? பல்மரி வெயின். இப்போ பாருங்க, இப்போ ஆத்ரோஸ்கெலரோசிஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல இது வந்து அயோட்டா. இந்த இடம் இருக்கு பேர் தானே அயோட்டா. அயோட்டா பாருங்க, இப்போ நான் நல்லா தெரியும் உங்களுக்கு ஆர்டரிஸ் கேரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட். இப்போ இந்த அயோட்டால இருந்து ஆல் ஓவர் த பாடிக்கு என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் போகுது. போகிறது இல்லாமல் இந்த ஹார்ட்டுக்கு தேவையான இந்த ஹார்ட் மசில்ஸ் உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஆகணும், இந்த டிஷ்யூஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும்ல, இதுக்கு தேவையான உங்களுக்கு பிளட்டையும் சப்ளை பண்றது என்னன்னு பாருங்க. இந்த அயோட்டால தான் பிரியுது பாருங்க. ஆக்சுவலா நிறைய ஆர்டரிஸ் பிரியுது பாருங்க. ஓகேவா? ஸோ இதுல பாருங்களேன் என்ன நடக்குது பாருங்க. பாருங்க, இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல என்ன எல்டிஎல் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுது? இந்த இடத்துல கொலஸ்ட்ரால் டெபாசிட் பண்றது மூலியமா உங்களுக்கு பிளட் சப்ளை என்ன பண்ணுது? உங்களுக்கு பிளாக் பண்ணுது. பிளாக் பண்றது மூலம் ஒன்று பிளட் கிளாட் நடக்கலாம், ஒன்று பிளட் போகாம அந்த இடம் டிஷ்யூஸ் என்ன ஆயிடலாம்? உங்களுக்கு இறந்து போகலாம். இஸ்கெமிக் அட்டாக்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. பாருங்க, பிளாக்கா இருக்கு பாருங்க. பிளாக்கா இருக்கிற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிளட் சப்ளை இல்லாம அந்த டிஷ்யூ செத்து போறதுனால நடக்கிறது. அதனால என்ன இருக்கு? உங்களுக்கு அது பிளாக்கா இருக்கு. இஸ்கிமியா இஸ் நத்திங் பட் பிளட் ஃப்ளோ கம்மியாயிடுது நடக்கும். இப்போ உங்களுக்கு
பிளட் சப்ளை உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தோம் நம்ம ஹார்ட்ல வந்து உங்களுக்கு அந்த இடம் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு பிளாக் ஆயிட்டு அந்த இடத்துல பிளட் சப்ளை கட் ஆயிட்டு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியாம போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட் என்ன பண்ண முடியாது பிளட்டை பம்ப் பண்ண முடியாது. ஸோ பம்ப் பண்ணலன்னா அந்த இடத்துல என்ன வரும் ஹார்ட் அட்டாக் வரும், உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வரும். ஸோ இதுக்கு பேர் என்ன ஆத்ரோஸ்கெலரோசிஸ். சரி ஆத்ரோஸ்கெலரோசிஸ் வந்துச்சுன்னா என்னென்ன மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் இருக்கும் பாருங்க. பால்பிட்டேஷன்ஸ் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், உங்களுக்கு டிசினஸ் இருக்கும். இப்போ ஹார்ட்ல போயிட்டு நான் சொன்ன ஹார்ட்ல போகக்கூடிய ஆர்டரிஸ்ல உங்களுக்கு போயிட்டு என்ன ஆகுது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் உங்களுக்கு டெபாசிட் ஆகிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அந்த டிஷ்யூஸ் வந்து டெட் ஆகிறதுனால வரக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம் ஆத்ரோஸ்கலரோசிஸ் பார்த்தோம். சரி கொரோனரி ஆர்டரி டிசீஸ்னு பார்த்தோம். இதுவே பிரெயின்ல நடந்தா அதுக்கு பேர் ஸ்ட்ரோக்குங்க. இதே பிரெயின்ல நடந்தா அதுக்கு பேர் என்ன ஸ்ட்ரோக். சரி ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் பாருங்க. ஸ்பீச் ஸ்லர்டு ஸ்பீச்சஸ் இருக்கும், உங்களுக்கு வாக் பண்ண முடியாது, டிஃபிகல்ட்டி இன் வாக்கிங் இருக்கும். வெர்டிகோனா உங்களுக்கு நம்மளோட வெஸ்டிபுலர் ஆர்கன்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து இம்பேலன்ஸ் நடந்துச்சுன்னா உங்களுக்கு தலை சுத்தல் வருங்க. இதுக்கு பேர் தான் என்ன வெர்டிகோ. இதுக்கு பீட்டா வெர்டின் டேப்லெட் கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ரோஸ்கலரோசிஸ்க்குலாம் நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டின் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, ஆஸ்பிரின் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஆஸ்பிரின் டேப்லெட்ஸ் எடுத்தீங்கன்னா இது என்ன பிளட் தின்னர் சொல்லுவாங்க. ஆஸ்பிரினை பிளட் தின்னர் சொல்லுவாங்க. உங்களுக்கு கொலஸ்ட்ரால்ஸ் வந்து இது மாதிரி டெபாசிட் ஆகுதுன்னா கொலஸ்ட்ரால வந்து நம்ம பாடியில வந்து ப்ரொடியூஸ் பண்றத கொஞ்சம் ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க ஸ்டாட்டின் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. போத் ஃபார் ஹார்ட் பேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக் பேஷன்ஸ். சரி நெக்ஸ்ட் பாருங்க நம்ம ஹை ஃபேட். இப்போ நம்ம ஃபேட்டை பார்த்தோம், நெக்ஸ்ட் சால்ட்டை பார்ப்போம். சால்ட்னா நல்லாவே தெரியும், சோடியம் குளோரைட் Na+ அண்ட் Cl- பர் டே நமக்கு சால்ட் எவ்வளோ தேவைன்னா 6 கிராம் பர் டே தான் தேவை. எவ்வளோ தேவை 6 கிராம் பர் டே தான் தேவை. சரி சால்ட் நம்ம அதிகமாக இன்டேக் பண்ணா என்னென்ன பிரச்சனை நிறைய பேர் சொல்லுவாங்க. சால்ட் எடுத்தா என்ன ஆகும் பிபி ரைஸ் ஆகிடும் சொல்லுவாங்க. சரி பிபினா என்ன? பிளட் ப்ரெஷர். பிபினா என்ன? பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷரோட நார்மல் பிளட் ப்ரெஷர் என்ன 120 mm of Hg by 80 mm of Hg. உங்களுக்கு 120ன்றது சிஸ்டோலிக்கும் 80ன்றது டயஸ்டோலிக்னு சொல்லுவாங்க. சரி சிஸ்டோலிக்னா என்ன? கான்ட்ராக்ஷன், ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகும்போது இருக்கக்கூடிய உங்களுக்கு பீட். ஓகேவா? டயஸ்டோலிக்னா ஹார்ட் ரிலாக்ஸ், உங்களுக்கு எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும்போது இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன கவுண்ட் என்ன 80. அப்ப 120 சிஸ்டோலிக்லையும் டயஸ்டோலிக் என்ன உங்களுக்கு 80 இருக்கணும். இது மாறி இருந்துச்சுன்னா இது வந்து 120/80க்கு கீழே கம்மியானா உங்களுக்கு என்ன லோ பிபின்னு சொல்லுவாங்க. 120/80க்கு மேல போச்சுன்னா அது என்ன ஹை பிபின்னு சொல்லுவாங்க. சரி இந்த சால்ட் எப்படி வந்து உங்களுக்கு பிபியை ரைஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரி ஃபர்ஸ்ட் பிபி எப்படி மெஷர் பண்றாங்க பார்ப்போம். சரி தெரியும் பிபி மெஷர் பண்றதுக்கு என்ன ஸ்பிக்மோ மேனோமீட்டர் வச்சிருப்பாங்க. இப்போ டாக்டர் என்ன பண்றாங்க பேஷண்ட் கையில இந்த கஃபை கட்டிட்டு என்ன பண்றாங்க உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல மெர்க்குரியால் ஆகப்பட்ட ஒரு ரீடிங்ஸ் இங்க இருக்கும். சரி இப்போ ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ் வந்து ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு பீட்டை வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. சரிங்க பாருங்க இப்போ இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பல்ப் மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பம்ப் பண்ணுவாங்க. பம்ப் பண்றது மூலியமா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா இங்க ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்க என்ன ஆகும் பிளட் சப்ளை கட் ஆகுமா? இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, வெளியில போறது எல்லாமே வெயினுங்க. ஆக்சுவலா ஆர்டரிஸ் கொஞ்சம் டீப்பா இருக்கும். ஸோ டீப்பா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு சரி பிபி மெஷர்ட் அகேன்ஸ்ட் ஆர்டரி நாட் அகேன்ஸ்ட் வெயின் ஆக்சுவலா. ஸோ வெயின்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் உங்களுக்கு பிபி மெஷர் பண்ணல ஆர்டரியில தான் மெஷர் பண்றான்னு சொல்லி பார்த்தாச்சு ஆக்சுவலா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க கஃபை கட்டிட்டு பல்ப் என்ன பண்றாங்க ப்ரெஸ் பண்றாங்க. ப்ரெஸ் பண்றது மூலியமா என்ன ஆகும் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும் உங்களுக்கு பிளட் சப்ளை கட் ஆகும். சரி பிளட் சப்ளை கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ் வந்து நிறுத்திடுவாரு. நிறுத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல கை வச்சு பாக்குறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சென்ஸ் பண்றாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பிகினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெத்தை மாட்டிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு பீட்டை பார்ப்பாங்க. சரி என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த பல்பை லைட்டா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நாபை ரிலீஸ் பண்ணுவாங்க. நாபை ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு ப்ரெஷர் லைட்டா டவுன் ஆகும். உங்களுக்கு ப்ரெஷர் லைட்டா டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் ஃபுல்லா கட் ஆயிட்டு சவுண்டே கேட்காம போச்சு இல்ல ஃபர்ஸ்ட் பிகின் ஆகுங்க லைட்டா சவுண்ட் கேட்காம இருங்க. ஃபர்ஸ்ட் சவுண்ட் கட் ஆனது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளட் சப்ளை ஃபுல்லாவே கட் ஆயிடுச்சு. அதனால சுத்தமா உங்களுக்கு என்னவாது உங்களுக்கு அந்த சவுண்டு இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது உங்க அந்த பால்பிட்டேஷன்ஸை உங்களை இவரால் சென்ஸ் பண்ண முடியாது. பட் இதை லைட்டா ரிலீஸ் பண்ணும்போது பிளட் ஃப்ளோ உள்ள வருங்க. இங்க ப்ரெஷர் குறையும் போது பிளட் ஃப்ளோ என்ன ஆகும் ஒரு ஆர்டரிஸ்ல உங்களுக்கு பிளட் ஃப்ளோ நடக்கும். ஃபர்ஸ்ட் பிளட் ஃப்ளோ நடக்குது பாருங்க அங்க ரீடிங்கை குறிச்சுப்பாங்க. அது அகேன்ஸ்ட் என்னவா இருக்கலாம் சிஸ்டோலிக்ல அது 130 இருக்கலாம் இல்ல 110 இருக்கலாம் இல்ல 120 வாட் எவர் இட் மேபி இதை மார்க் பண்ணிப்பாங்க. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் பீட் வந்து நம்மளுக்கு ஹியர் ஆகுது பாருங்க அதுதான் என்ன சிஸ்டோலிக் கவுண்ட். அப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த பல்பை ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஒரு டைம்ல என்ன ஆகும்னா அந்த ரீடிங்ல
இங்க சென்ஸே பண்ண முடியாதுங்க. யாரால என்ன சென்ஸ் பண்ண முடியாது? இவரால அந்த பால்பிட்டேஷனை சென்ஸ் பண்ண முடியாது. அதே போல இங்க ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்த்தாங்கன்னா என்ன பண்ண முடியாது? இவரால அந்த சவுண்டை கேட்கவே முடியாது. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீடிங் குறிக்கிறாங்களே, எந்த சவுண்டுல எந்த பாயிண்ட்ல இவங்களுக்கு அகைன் அந்த சவுண்டு கேட்கலையோ, இல்லைன்னா அவங்கள என்ன பண்ண முடியல, இங்க பால்பிட்டேஷன் சென்ஸ் பண்ண முடியலையோ, அது பேருக்கு தான் என்ன? டயஸ்டோலிக். அது 80. இது மாறி மாறி இருக்கலாம். ஸோ இப்படிதான் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு பிபியை மெஷர் பண்ணுவாங்க. சரி, சால்ட் சாப்பிட்டா ஏன் பிபி ரைஸ் ஆகுது? சரி, இங்க பாருங்க. இது ஒரு ஆர்டரி நம்ம வச்சுப்போம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஆர்டரி. இப்போ அதிகப்படியான நீங்க வந்து என்ன பண்றீங்க? சால்ட் எடுக்கிறீங்க. சால்ட் எடுத்தா என்ன ஆகும்? உங்களுக்கு இந்த இதில் என்ஏ பிளட்ல என்ன ஆகும்? உங்களுக்கு சோடியம் இன்க்ரீஸ் ஆகும். பட் நம்மளோட பிளட்ல நிறைய ஃப்ளூயிட்ஸ் இருக்கு. ஃப்ளூயிட்ஸ் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு, நிறைய மினரல்ஸ் இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, சோடியம் பிளஸ் வாட்டர் கண்டென்ட்டை என்ன பண்ணணும்? உங்களுக்கு பிளட்ல மெயின்டைன் பண்ணணுங்க. ஈக்குவலா மெயின்டைன் பண்ணணும். நீங்க அதிக இன்டேக் ஆஃப் சோடியம் பிளட்ல கலந்துச்சுன்னா, உங்களுக்கு ப்ரொபோர்ஷனை மெயின்டைன் பண்றதுக்காக உங்களுக்கு செல்ல இருக்கக்கூடிய வாட்டர்ஸ்லாம் எங்க உள்ள வந்துடும்? உங்களுக்கு இந்த ஆர்டரிஸ் உள்ள வந்துடும். ஏன்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்ஸ் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஆர்டரிஸ்ல மெயின்டைன் பண்ணணும், உங்களுக்கு பிளட்ல மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்க இந்த இடத்துல சால்ட் எடுக்கிறீங்க. சால்ட் எடுக்கிறது மூலமா பிளட்ல என்ன ஆகுது? உங்களுக்கு உங்களுக்கு சோடியம் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுது. சோடியம் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வாட்டரோட கண்டென்ட்டையும் சோடியம் கண்டென்ட்டையும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல மெயின்டைன் பண்றதுக்காக என்ன பண்ணிடும்னா, செல்ல வாட்டர்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? உங்களுக்கு வாட்டரை என்ன பண்ணிடும்? எங்க ஆர்டரிஸ் உள்ள அது டிரா பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தர்ஸ்டிங் எடுக்குங்க. அதிகப்படியான என்ன பண்றீங்க? சால்ட் இன்டேக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு தர்ஸ்ட் எடுக்கும். தர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க வாட்டர் இன்டேக் பண்ணுவீங்க. வாட்டர் இன்டேக் பண்றது மூலியமா பாருங்க, உங்களுக்கு இந்த ஆர்டரிஸ்ல ஆல்ரெடி பாருங்க, ஆர்டரிஸ் வந்து இது ஆர்டரியோட வால் ஆக்சுவலா. இந்த ஆர்டரியில ஆல்ரெடி ஒரு பிரஷர் மெயின்டைன் பண்ணும். இப்போ நீங்க சோடியம் இன்டேக் கொடுக்குறீங்க. இன்டேக் கொடுத்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா என்ன ஆகும்? உங்களுக்கு இம்பேலன்ஸ், வாட்டர் அண்ட் சோடியம் இம்பேலன்ஸ் இருக்கு. சரி, இதை ஈக்குவலைஸ் பண்றதுக்காக அகைன் என்ன பண்ணுது? உங்களுக்கு வாட்டர் இன்டேக் உள்ள ஆர்டரிஸ் உள்ள இன்டேக் வந்து உள்ள வந்துடுது. வந்துடுச்சுன்னா ஆல்ரெடி ஒரு ப்ரெஷர் இருக்கு. இப்போ என்ன ஆகும்? இந்த வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆனதால ஒரு ப்ரெஷர், வாட்டர் அண்ட் சோடியம் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆனதால ஒரு ப்ரெஷர் வரும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ஆர்டரிஸ் வால்ல என்ன ஆகும்? இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர்ஸ் வந்து என்ன ஆகும்? உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகும். இதுதான் காரணம். சால்ட் இன்டேக் பண்ணா உங்களுக்கு ஏன் வந்து பிபி ரைஸ் ஆகுதுன்ற காரணம் என்ன? சோடியமோட கண்டென்ட்டும் வாட்டரோட கண்டென்ட்டும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் மெயின்டைன் பண்றதுக்காக உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு ஆர்டரிஸோட ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் மெயின்டைன் பண்றதுக்காக வெளியில இருந்து உங்களுக்கு என்ன ஆகும்? வாட்டர் ஃபுல்லா இன்டேக் பண்ணிக்கும். ஆர்டரிஸ் உள்ள இன்டேக் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும்? செல்ல இருந்து வாட்டர்ஸ் உள்ள வந்துடும். உள்ள வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அகெயின்ஸ்ட் ஆர்டரிஸ் வால்ல என்ன ஆகும்? உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் என்ன? பிபி. ஓகேவா? சரி, இப்போ நம்ம நினைக்கிறோம் சால்ட் எடுக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் அடுத்து வருதுன்னு பாருங்களேன். ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ்னா போன் டென்சிட்டி கம்மியாயிடுது. உங்களுக்கு போன் டென்சிட்டி எப்படி கம்மியாகும்? போன்ல உங்களுக்கு கால்சியம் இருக்குன்னு தெரியும். ஓகேவா? இப்போ கால்சியமையும் சோடியமையும் ரீஅப்சார்ப்ஷன், நமக்கு தேவையான மினரல்ஸ், பாடிக்கு தேவையான மினரல்ஸ்ல என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, கால்சியம், உங்களுக்கு அடுத்து என்ன? பொட்டாசியம், அடுத்தது என்ன? உங்களுக்கு சோடியம். இதெல்லாமே என்ன? நம்ம பாடிக்கு தேவையான உங்களுக்கு மினரல்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணணும்? கிட்னி தான் பிளட்டை ஃபில்டர் பண்ணுது. ஃபில்டர் பண்ணும்போது ரீஅப்சார்ப்ஷன் என்ன பண்ணணும்? உங்களுக்கு கால்சியமா இருக்கலாம், பொட்டாசியமா இருக்கலாம், உங்களுக்கு சோடியமா இருக்கலாம், என்ன பண்ணணும்? ரீஅப்சார்ப்ஷன் பண்ணணும். இப்போ அதிகப்படியான சால்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, பாடியில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரீஅப்சார்ப்ஷன்ல எக்ஸ்ட்ரா சால்ட், சோடியம் என்ன ஆகிட்டே இருக்கும்? உங்களுக்கு பிளட்ல உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அப்ப சோடியமோட கண்டென்ட் அதிகமா இருக்கும் கம்பேரிங் டு த கால்சியம் கண்டென்ட். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? சோடியமை உங்களுக்கு வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்றது யார் வேலை? கிட்னி வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அதிகப்படியான சோடியம் இருக்கு, உங்களுக்கு இந்த இடத்துல கால்சியமும் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். அதிகப்படியான வேலை எதுக்கு தேவை? அதிகப்படியான சோடியமை ரீஅப்சார்ப்ஷன் பண்ற வேண்டிய வேலை யார் பண்ணுவா? கிட்னி வந்து பண்ணுவாங்க. யார் பண்ணுவா? கிட்னி பண்ணுவார். இந்த கிட்னி பண்ணும் பொழுது பாருங்க, அதிகப்படியான சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் பண்றதுனால கால்சியம் ரீஅப்சார்ப்ஷன் என்ன பண்றதுக்கு மறந்துடும். யாரால பண்ண முடியாது? கிட்னியால பண்ண முடியாது. மறந்துடும்ன்றதை விட அதுக்கு ஒர்க் லோட் அதிகமா இருக்கும். சரிங்களா? ஒர்க் லோட் அதிகமா இருக்கனால சோடியம் என்ன பண்ணிடும்? ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும். போதுமான அளவுக்கு ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும். கால்சியம் என்ன பண்ண முடியாது? உங்களுக்கு ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுவாங்க. கால்சியம் ரீஅப்சார்ப்ஷன் பண்ண முடியாதனால உங்களுக்கு எக்ஸ்கிரீஷன் மூலமா என்ன ஆகும்? கால்சியம் அயான்ஸ் வெளியில போயிடும். கால்சியம் அயான்ஸ் வெளியில போயிடுச்சுன்னா போன்ல இருக்கக்கூடிய டென்சிட்டி கம்மியாயிடும். அதனால வரக்கூடிய பிரச்சனை என்ன? உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அதே சால்ட்னால எடுக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வருது பாருங்க. அடுத்தது கவுட்னு வரக்கூடிய ஒரு பிரச்சனை. சரி, பிளட்ல இருக்கக்கூடிய யூரிக் ஆசிடோட இந்த சோடியம் சேர்ந்து
சோடியம் யூரேட்டா என்ன ஆயிடுது, ஃபார்ம் ஆயிட்டு என்ன ஆகும், எங்க போய் ஸ்டோர் ஆகும், இது மாதிரி போன்ல இருக்கக்கூடிய சாஃப்ட் டிஷ்யூஸ் இருக்கிற ஏரியாவில் போயிட்டு என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல்ஸா உங்களுக்கு படிஞ்சிரும். இது என்ன உங்களுக்கு பெயின் கொடுக்கும், ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ இது எதனால வருதுன்னு பாருங்க. கவுட் எதனால வருது, ஆல்கஹால் எடுக்கிறதுனால வருது, ஒன்று ரெட் மீட்ஸ் எடுக்கிறதுனால வருது, ஹை சால்ட் ஹை சுகர் கண்டென்ட் இதெல்லாம் எடுக்கிறதுனால என்ன ஆகுது, உங்களுக்கு கவுட் பிரச்சனை வருதுங்க. சரி, அடுத்தது பாருங்க, பிசிஓஎஸ், பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் சொல்லலாம், பிசிஓடின்னு சொல்லலாம், பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்னு சொல்லலாம். இது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லேடிஸ்க்கு வரும். யாருக்கு வரும், லேடிஸ்க்கு வரும். இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. ஒபிஸ், நீங்க அதிகப்படியான செடென்டரி லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குண்டா இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை வரும். சரி, இதனால வரக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் மென்ஸ்ட்ரல் அப்நார்மலிட்டி. உங்களுக்கு மென்சஸ் என்ன வராது, கரெக்டான ரெகுலரா வராது, irregular ஆஃப் மென்சஸ் நடக்கும். சரிங்களா. அண்ட் ஆனோவுலேஷன். ஆனோவுலேஷன்னா ஓவரிஸ்ல வந்து எக் வந்து என்ன ஆகணும், உங்களுக்கு ரிலீஸ் ஆகணும். ஆனோவுலேஷன்னா எக் ரிலீஸ் ஆகாதுங்க. ஓவரிஸ்ல இருந்து என்ன ஆகாது, எக் ரிலீஸ் ஆகாது. இது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். தென் ஹிருசிசம் அப்படின்னா என்னன்னா, பெண்களுக்கு சில பேருக்கு பார்த்துருக்கலாம், உங்களுக்கு வந்து ஹேர் வந்து உங்களுக்கு என்ன growth இருக்கிறத பார்க்கலாம். ஃபேஸ்ல சில பேருக்கு ஹேர் growth இருக்கும். அதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒபிசிட்டி ஆகிறதுனால என்ன ஆகும், உங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை வந்தா உங்களுக்கு ஹிருசிசம்ன்ற ஒரு பிரச்சனை இருக்கும். நெக்ஸ்ட் ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம். ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம்ன்றது ஒன்று, ஆண்ட்ரோஜன் இஸ் நத்திங் பட் ஒரு ஒன் ஆஃப் த செக்ஸ் ஹார்மோன். இப்போ பிசிஓடி ஒபிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கேர்ள்ஸுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஆண்ட்ரோஜன் செக்ஸ் ஹார்மோன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆண்ட்ரோஜன் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு மேலோட ஒரு லிட்டில் பிட் இருக்கணும். கேர்ள்ஸுக்கும் என்ன ஆண்ட்ரோஜன் கண்டென்ட் லைட்டா இருக்கும், பட் ஆனால் என்ன அதிகப்படியான கண்டென்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஃபேஸ்ல வந்து நெக்ல இல்ல எல்லா இடத்துலயும் என்ன உங்களுக்கு இந்த இடத்துல ஹேர் ஃபார்ம் ஆகும், மென்ஸ்ட்ரல் அப்நார்மலிட்டிஸ் வரும், உங்களுக்கு ஆனோவுலேஷன் வரும். ஸோ இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் டிசீஸ்ங்க இது. சரியா. நெக்ஸ்ட் பாருங்க, டைப் 2 டயபிட்டிஸ். இது ரொம்ப பெரிய கண்டென்ட். சரிங்களா. டைப் 1 இஸ் நத்திங் பட் ஜெனட்டிக் ப்ராப்ளம். டைப் 1 டயபிட்டிஸ் இருக்கு. டைப் 1 டயபிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா எதனால வரும், ஜெனட்டிக் பிரச்சனைனால வரும். சரி, அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, பேங்க்ரியாஸ்ல இன்சுலின் செக்ரேட் ஆகுங்க. பேங்க்ரியாஸ்ல என்ன இன்சுலின் ஆகும், செக்ரேட் ஆகும், இன்சுலின் செக்ரேட் ஆகும். இன்சுலினை செக்ரேட் பண்ணக்கூடிய செல்லு பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ்ல இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸா என்ன பண்ணும், உங்களுக்கு இன்சுலினை செக்ரேட் பண்ணும். பேங்க்ரியாஸ்ல இருக்கக்கூடிய ஆல்பா செல்ஸா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா குளுக்கோகான்றதை செக்ரேட் பண்ணும். சரியா. சரி, ஏன் வந்து பீட்டா செல்ஸ் இன்சுலின் செக்ரேட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. டைப் 1 டயபிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பேங்க்ரியாஸ்ல இருக்கக்கூடிய இன்சுலின் என்ன ஆகாது, சுத்தமா ப்ரொடியூஸ் ஆகாதுங்க. பீட்டா செல்ஸே அவங்களுக்கு என்ன இருக்காது. ஸோ பீட்டா செல்ஸ் இல்லைன்னா இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுது. இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகலாம் என்ன ஆகும்னா, இன்சுலின் என்ன வேலை பார்ப்பாங்கன்னா, நம்ம இன்டேக்ல நம்ம என்ன பண்ணணும், 55% ஆஃப் த நம்மளோட டெய்லி கலோரியில என்ன தான் தேவை, உங்களுக்கு கார்போஹைட்ரேட் தான் இருக்குங்க, கார்ப்ஸ் தான் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட்டோட லாஸ்ட் டைஜஸ்டிவ் ஃபார்ம், நம்ம லாஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸுங்க. லாஸ்ட் ப்ராடக்ட் என்ன, குளுக்கோஸ். இந்த பிளட்ல நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் டைஜஷன் நடந்து உங்களுக்கு என்ன நடக்கும், லாஸ்டா பை ப்ராடக்ட் என்னவா கிடைக்குது, உங்களுக்கு குளுக்கோஸா கிடைக்குது. இந்த குளுக்கோஸை பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸை உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன தேவை, இன்சுலின். இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகணும். அப்ப பீட்டா செல்ஸ் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பரா இருக்கணும். பீட்டா செல்ஸோட ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இல்லைன்னா என்ன நடக்கும்னா, இன்சுலின் என்ன ஆகுது, சுரக்காது. அதனால என்ன ஆயிடும், பிளட்ல குளுக்கோஸ் லெவல் உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். நீங்க சாப்பிட மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால வரதுக்கு பேர் டைப் 1 டயபிட்டிஸ். ஸோ டைப் 2 டயபிட்டிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சரி, இந்த இடத்துல நான் நார்மல் பிளட் சுகர் லெவல் எழுதியிருக்கேன். நார்மல் பிளட் சுகர் லெவல் ஃபாஸ்டிங்ல, இது ஃபாஸ்டிங்ல. ஃபாஸ்டிங்ல பிளட் சுகர் லெவல் பாருங்க, 70 to 100 மில்லிகிராம் ஆஃப் டெசிலிட்டர் இருக்கணும். சரியா. இதுக்கு 120க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, 100 to 120 இருந்துச்சுன்னா அது ப்ரீ டயபிட்டிஸ்னு சொல்லுவாங்க. 120க்கு மேல இருந்துச்சுன்னா அது டயபிட்டிஸ் அர்த்தம். சரியா. இது போஸ்ட் பேரண்டியல் பிளட் சுகர் லெவல். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 140 மில்லிகிராம் ஆஃப் டெசிலிட்டர் இருக்கணும். 140க்கு மேல போச்சுன்னா அது என்ன, உங்களுக்கு டயபிட்டிஸ்க்கு வந்துடும். சரியா. ரைட். இது வந்து டைப் 1 டயபிட்டிஸோட இது விஷயங்கள். இப்போ டைப் 2 டயபிட்டிஸ்ல பாருங்க. டைப் 2 டயபிட்டிஸ்ல மோஸ்ட் ஆஃப் த நம்மளோட கண்ட்ரியில் இருக்கிறதுக்கு நிறைய வரக்கூடிய டயபிட்டிஸ் எல்லாமே என்ன, டைப் 2 டயபிட்டிஸ் தான். டைப் 1 டயபிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ரேரு, அது ஜெனடிக் பிரச்சனைன்றதுனால. டைப் 2 டயபிட்டிஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சாப்பிடுவீங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்,
உங்களுக்கு குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு பை ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணணும், உங்களுக்கு செல்லு உள்ள எடுத்துட்டு போகணுங்க. சரியா? செல்லு உள்ள எடுத்துட்டு போறதுக்கு பாருங்க, நார்மல் மெட்டபாலிசம் பாருங்க, இன்சுலின் கரெக்டா போயிட்டு என்ன ஆகணும், இங்க கரெக்டா ரிசெப்டார் இருக்கணுங்க. இன்சுலின் ரிசெப்டார் செல்லுல இருக்கணும். இன்சுலின் ரிசெப்டார் செல்லுல இருந்தாதான் இது குளுக்கோஸ்ங்க. எல்லோ கலர்ல இருக்கிறதுலாம் குளுக்கோஸ். இப்ப இன்சுலின் ரிசெப்டார் இருந்தாதான் கரெக்டா போய் இது பிளாக் ஆனது உள்ள லாக் ஆனதுக்கு அப்புறம் இந்த இன்சுலின் ரிசெப்டார் மூலியமா இந்த குளுக்கோஸ் என்ன ஆகும், உள்ள என்டர் ஆகும். சரியா? இந்த டைப் 2 டயபிட்டிஸ்ல என்ன நடக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, பீட்டா செல்ஸ்ல நார்மலா பீட்டா செல்ஸ் பேங்க்ரியாஸ்ல என்ன பண்ணும், இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, இன்சுலின் லெவல் நல்லா தான் இருக்கும். பட் டைப் 2 டயபிட்டிஸ்ல இன்சுலின் லெவல் கரெக்டா இருந்தும் இந்த பாருங்க, இந்த ரிசெப்டார் சைட் பாருங்க ஒர்க் ஆகுது பாருங்க. இது ஒரு செல்லு, ஓகேவா? செல்ல இன்சுலின் இருக்கு, பட் ரிசெப்டார் சைட் பாருங்க, ரிசெப்டார் சைட் என்ன ஆயிடுது உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் ஆயிடுது. ஸோ ரிசெப்டார் சைட் மால் ஃபங்க்ஷன் ஆனதுனால இங்க பாருங்க குளுக்கோஸ் பிளட்ல என்ன ஆகுது, ஸ்டே ஆகுது. இன்சுலினும் இருக்குது, பட் செல்ல இருக்கக்கூடிய ரிசெப்டார் உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டைப் 2 டயபிட்டிஸ். இதுக்கு பேர் என்ன, டைப் 2 டயபிட்டிஸ். இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான செடென்டரி லைஃப் ஸ்டைல வாழ்றது உங்களுக்கு என்ன இல்லை, நீங்க சாப்பாடு இன்டேக் பண்ணிட்டு அதிகப்படியான கார்ப்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் ஒன் ஆஃப் த டிசீஸ் டைப் 2 டயபிட்டிஸ். இது வந்தா என்னென்ன பிரச்சனை இருக்கும் பாருங்க, பாலிடிப்சியா, உங்களுக்கு என்ன ஆகும், அதிகப்படியான உங்களுக்கு தாகம் எடுக்கும். பாலியூரியா, அதிகப்படியான யூரினேஷன் இருக்கும். தென் என்ன, பாலிஃபேஜியா, அதிகப்படியான எக்ஸசிவ் ஹங்கர் இருக்கும். சரியா? ரைட். இதுக்கு மெட்ஃபார்மின் அது போல என்ன பண்ணுவாங்க, ஒன் ஆஃப் த டேப்லெட்ஸ் கொடுத்து உங்களுக்கு சரி பண்ணுவாங்க. சரியா? ரைட். சரி, டயபிட்டிஸ்னால இது மட்டும் தான் பிரச்சனை வருது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இன்னொன்னு, டயபிட்டிஸ் இஸ் ஸ்லோ கில்லருங்க. டயபிட்டிஸ் மற்ற எல்லா பிரச்சனை வந்துச்சுன்னா இப்போ முன்னாடி பார்த்தோம், கவுட் வந்தா தெரியும். உங்களுக்கு பிளட்ல ஆத்ரோஸ்கலரோசிஸ் வந்து கரோனரி ஆர்டரி டிசீஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு செஸ்ட் பெயின் இருக்கும், டிசீனஸ் இருக்கும்னு பார்த்தோம். பிரெயின்ல ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா என்ன பார்த்தோம், ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் இருக்கும் பார்த்தோம். அப்புறம் வாக் பண்ண முடியாதுன்றத பார்த்தோம். உங்களுக்கு ஹெட் ஏக் சில பேருக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். பட் ஆனால் டயபிட்டிஸ் வந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு தெரியாதுங்க. ஏன்னா இவங்களுக்கு இது இருக்கக்கூடிய அதிகப்படியான தாகம் எடுக்கிறது எதனாலும் தெரியாது, அதிகப்படியா யூரினேஷன் வர்றதும் எதனாலும் தெரியாது, அதிகப்படியா பசி எடுக்கிறதும் எதனாலும் தெரியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த அவேர்னஸ் இங்கே கம்மியாக இருக்கிறதுனால என்ன நடக்கும், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டயபிட்டிஸ் வந்து நீங்க நிறைய டாக்டர்ஸ்ட்ட போயிட்டு நீங்க விசிட் பண்ற பேஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, டயபிட்டிஸ் வந்து 10-15 வருஷத்துக்கு அப்புறம் சில பேர் போறவங்க இருக்காங்க. வந்து 5-6-7 வருஷம் உங்களுக்கு பாடியிலே இருக்கும், தெரியாமலே இருப்பாங்க. வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போவாங்க, காயம் சீக்கிரமா ஆற மாட்டேனுது, ஊண்ட் ஹீலிங் சீக்கிரமா இல்ல, இது மாதிரி பிரச்சனையால போவாங்க. இது பிரச்சனையால போகும்போது டாக்டர்ஸ் ப்ளீஸ் டேக் த டெஸ்ட் ஃபார் என்ன, உங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணுங்க. இது பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இன்னொன்று பார்த்துக்கலாம். இது வந்து ஃபாஸ்டிங் லெவலில் பார்த்தோம்ல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா HbA1c சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ்ல உங்களுக்கு எவ்வளோ சுகர் மாலிகுல்ஸ் வந்து டெபாசிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 3 மந்த்ஸோட ஆவரேஜ் என்ன பண்ணலாம், இது கொஞ்சம் அக்யூரேசியா இருக்கும். இது வந்து ஒரு 5% அப்படின்னு பர்சன்டேஜ் லெவலில் சொல்லுவாங்க. இது 5%க்குள்ள இருக்கணும். இப்போ இது என்ன பண்ணலாம், நீங்க HbA1c இப்போ நீங்க இஃப் யூ வாண்ட் டு டேக் சம் ரொம்ப அக்யூரேசி லெவலில் உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா HbA1c டெஸ்ட் எடுத்து நீங்க என்ன பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, என்ன பண்றீங்க, இப்போ சுகர் வரதுனால இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இதனால வரக்கூடிய பாடியில் வரக்கூடிய என்னென்ன பிரச்சனை பாருங்களேன், டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ்னா என்ன? இப்போ சுகர் மாலிகூல் எங்க என்டர் ஆகணும், ஒரு நார்மல் செல்ல என்டர் ஆகணும். சுகர் மாலிகூல் உள்ள என்டர் ஆனாதான் உள்ள மைட்டோகாண்ட்ரியால உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு பவர் ஹவுஸ் ஆஃப் செல் நம்ம படிச்சிருப்போம். உங்களுக்கு இந்த சுகர் மாலிகூல் உள்ள என்டர் ஆயிட்டு வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன், குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன் என்ன ஆகும், ப்ரொடியூஸ் பண்ணி ATP மாலிகூல், அடினோசின் ட்ரைபாஸ்பேட், உங்களுக்கு எனர்ஜி. திஸ் இஸ் எனர்ஜி மாலிகூல். நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸ் எங்க என்ன ஆகணும், உங்களுக்கு நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் பை ப்ராடக்டா கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ் செல்லுக்குள்ள என்டர் ஆகணும். செல்லுக்குள்ள என்டர் ஆகிறது மூலமா உங்களுக்கு பிளட்ல ஆக்சிஜன் வந்து RBC உங்களுக்கு கேரியர் பண்ணிட்டு வருது. இந்த ஆக்சிஜன் இந்த குளுக்கோஸ் மூலமா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு பர்ன் இந்த குளுக்கோஸை பர்ன் பண்ணி இந்த ATP அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகிறது தான் நம்மளுக்கு எனர்ஜி கிவிங் மாலிகுலா இருக்கு. சரி, இப்போ என்ன ஆகும் பாருங்க, குளுக்கோஸ் உள்ள என்டர் ஆகாது. இப்போ குளுக்கோஸ் என்டர் ஆகலாம் பாருங்க, லோவா என்டர் ஆயிருக்கு பாருங்க. இப்போ லோவா என்டர் ஆனா பட் நமக்கு எனர்ஜி தேவையில்ல. இப்போ எனர்ஜி தேவைன்னா ஆல்ரெடி நம்ம பாடியில ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து தேவையான அளவு எனர்ஜியை யூஸ் பண்றது போக பாடி டிஷ்யூஸ்ல வந்து என்ன சொன்னோம், அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபேட்டா வந்து டெபாசிட் பண்ணிருக்குன்னு சொன்னோம்ல. இது என்ன பண்ணும்னா ஃபேட்டி நம்மளுக்கு எனர்ஜிக்காக ஃபேட்டை உடைக்குங்க. நம்ம பாடி என்ன பண்ணும், ஃபேட்டை பிரேக் பண்ணும். ஃபேட்டை பிரேக் பண்ணி என்ன பண்ணும்னா
கீட்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுங்க. அதிகப்படியான ஃபேட்டை பர்ன் உங்களுக்கு பண்ணீங்கன்னா கீட்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். கீட்டோன்ஸ் ஃபார்ம் ஆனா உங்களுக்கு பிளட்ல என்ன உங்களுக்கு அசிடிக் நிலைமைக்கு போயிடும். என்ன ஆயிடும் உங்களுக்கு பிளட் வந்து ஆசிடா மாறிடும். ஆக்சுவலா பிளட்டோட பிஹெச் பாருங்க, பிளட்டோட பிஹெச் 7.4 அல்கலைன். அப்ப 7 கீழே போச்சுன்னா என்ன அர்த்தம்? 7 கீழே போச்சுன்னா அசிடிக் நடத்தும். உங்களுக்கு டயபெட்டிக்னால வரக்கூடிய ஒன்னாவது பிரச்சனை பிளட் வந்து அசிடிக்கா மாறும். சரிங்களா? அசிடிக்கா மாறுச்சுன்னா எல்லா ஆர்கனும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒன்னாவது ப்ராப்ளமா இருக்கு. ஃபர்ஸ்ட். செகண்ட் டயபெட்டிக். அடுத்தது பாருங்க டயபெட்டிக் ரெட்டினோபதி. டயபெட்டிக் ரெட்டினோபதினா இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு இங்க டிஷ்யூஸ்ல உங்களுக்கு போதுமான குளுக்கோஸ் வந்து சப்ளை இல்லைன்னா இந்த டிஷ்யூஸ் எல்லாமே எனர்ஜி இல்லாம உங்களுக்கு என்ன ஆயிடும்? உங்களுக்கு டெத் ஆகுமா? ஸோ டிஷ்யூஸ் டெத் ஆகிற ஒரு நிலைமை நம்மளோட ரெட்டினாவில் நடக்கும். ஸோ நம்மளோட ஐயில் இருக்கக்கூடிய ரெட்டினாவில் நடந்துச்சு அப்படின்னா டிஷ்யூஸ் வந்து டெட் ஆகுது அப்படின்னா போதுமான பிளட் சப்ளை இல்லை. பிளட் சப்ளை இருக்கணும்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? குளுக்கோஸ் இருக்கணும், வித் என்ன இருக்கணும்? உங்களுக்கு ஆக்சிஜன் இருக்கணும். இது ஒழுங்கா இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? டிஷ்யூஸ் டெட் ஆகும். அங்க கண்ணில் ரெட்டினால உங்களுக்கு டிஷ்யூஸ் டெட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது வந்து பாருங்க டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி நடத்தும். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இன்னொரு டிசீஸ் என்ன? பெரிஃபரல் நியூரோபதி. இப்போ போதுமான இடத்துல நான் சொன்னேன் உங்களுக்கு டிஷ்யூஸ்ல பிளட் சப்ளை இருக்காது. பிளட் சப்ளை இல்லைனா டிஷ்யூஸ் என்ன ஆகும்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஷ்யூஸ்ல பிளட் சப்ளை இல்லைனா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? நம்னஸ் இருக்கும். இந்த நம்னஸ்லாம் இருந்துச்சுன்னா அலட்சியப்படுத்தாம ஒரு சர்டைன் பீரியட்ல உங்களுக்கு அது கண்டினியூ ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் கன்சல்ட் டாக்டர். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? பிளட் சப்ளை கம்மியாகும். பிளட் சப்ளை கம்மியாகிறது கொஞ்ச நாள் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பிளட் சப்ளை இல்லாம போயிட்டு என்ன ஆயிடும்? டிஷ்யூஸ் அந்த இடத்துல டெட் ஆயிடும். டிஷ்யூஸ் டெட் ஆச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அழுகிற நிலைமை வரும். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் நியூரோபதி. சரியா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க ஆன்சைட்டி. நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடிய நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி. ஆன்சைட்டி எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுல இருக்க செரோட்டோனின், டோபமைன், நான் எஃபினெஃப்ரின், நெக்ஸ்ட் வந்து என்ன காபா, இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நியூரோ ஸ்டிமுலேட்டர்ஸ். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆன்சைட்டி வில் கம். இந்த செரோட்டோனின், டோபமைன், நான் எஃபினெஃப்ரின், நெக்ஸ்ட் என்ன காபா, இதெல்லாம் வந்து என்ன நியூரோ ஸ்டிமுலேட்டர்ஸ். இதோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதெல்லாம் போதுமான அளவில் கரெக்டான லெவலில் என்ன ஆகும்? செக்ரேட் ஆகணும். இது வந்து ஒன்று மிகைப்படுத்தியோ ஒன்று குறைஞ்சோ உங்களுக்கு என்ன ஆகுது? ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஆன்சைட்டி வில் ப்ரொடியூஸ். ஃபர்ஸ்ட் செரோட்டோனின் வச்சு பார்ப்போம். செரோட்டோனின் எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பாருங்க. செரோட்டோனின் ப்ரொடியூஸ்டு பை த ராஃபை நியூக்ளியை ஆஃப் த பிரெயின் ஸ்டெம். நம்மளோட பிரெயின் ஸ்டெம்ல ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்ம செரோட்டோனின் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ராஃபை நியூக்ளியில ப்ரொடியூஸ் ஆகுது. ராஃபை நியூக்ளியன்றது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்டெம்ல இருக்கு. ஸோ பிரெயின் ஸ்டெம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செரோட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஓகேவா? இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் என்ன உங்களுக்கு இது ஒன் டைப் ஆஃப் அமினோ ஆசிட். ஓகேவா? அமினோ ஆசிட் ட்ரிப்டோஃபான்னால உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு செரோட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ செரோட்டோனின் லோவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்லீப் வரும். இந்த செரோட்டோனின் மெலட்டோனின் ஸ்லீப் ப்ரொடியூசிங் இதுன்னு பார்த்துருப்போம், ஹார்மோன்ஸ் பார்த்துருப்போம். ஸ்லீப் வந்து கொடுக்கறதுக்கோ இல்லை மெமரி இது உங்களுக்கு ரிட்ரைவ் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களுக்கு அங்கர் பசி எடுக்கிறதுக்கோ பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கோ என்ன தேவை? செரோட்டோனின் ஹார்மோன்ஸ் இஸ் மஸ்ட். செரோட்டோனின் லோ ஆச்சுன்னா ஸ்லீப் என்ன ஆகாது? உங்களுக்கு போதுமான இடத்துல வராது. ஸோ ஆன்சைட்டி வில் கம். ஸ்லீப் ப்ரொடியூஸ் ஆனாலே என்ன ஆன்சைட்டி வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க டோபமைன். டோபமைன் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அது ரிவார்டு மாலிகுல், நம்மளோட ரிவார்டு கிவிங் ஹார்மோன். நம்மளோட இதில் நம்ம ஏதாவது ஒன்று செய்யறோம் அப்படின்னா அதுக்கு ரிவார்டு கொடுக்கறது என்னதான்? அது டோபமைன் தான். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம ரீல்ஸ் பார்க்குறோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம், இல்லை சம்திங் நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றோம். இது எல்லாமே என்ன? இதெல்லாம் சாப்பிட்டீங்க, இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா உங்களுக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும். அதனால என்ன பண்ணணும்னா இதெல்லாம் சீக்கிரமா செய்ய சொல்லுது நம்மள. பிடிச்ச சாப்பாடோ இல்லை ரீல்ஸ் பார்க்கறதோ இல்லை வந்து உங்களுக்கு மொபைலில் வந்து நீங்க ப்ரௌஸ் பண்றதோ இதெல்லாம் என்ன நடக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ரிவார்டு கிடைக்கிறதுனால இதெல்லாம் நம்ம பண்ண சொல்லுது. ஸோ டோபமைன் உங்களுக்கு லோ ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் பாருங்க? பார்க்கின்சன் டிசீஸ் வரும், ஸ்கைசோஃப்ரெனியா வரும். உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட்? ஆன்சைட்டி வில் கம். டோபமைன் எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதாலமஸ் ஆஃப் த பிரெயின் பார்ட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க நான் எஃபினெஃப்ரின். இந்த நான் எஃபினெஃப்ரின் எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மள அட்ரினல் கிளாண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. அட்ரினல் கிளாண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு மேல இருக்கக்கூடிய சின்னதாக ஒரு கப் ஷேப்ல ஒரு கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்ட்ல தான் என்ன ஆகுது? நான் எஃபினெஃப்ரின் ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஸ்லீப்பிங் டைம்ல கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் டைம்ல அதிகமாகும். என்ன ஆகும்? உங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக செக்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து காபா. காபா இஸ் நத்திங் பட் காமா அமினோ பிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது ஒரு இன்ஹிபிட்டார்
நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காமிங் எஃபெக்ட். இது வந்து GABA வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேவை. இஃப் யூ வாண்ட் டு ரிலீஸ் ஃப்ரம் த ஆங்ஸைட்டி அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு GABA தேவை. சரிங்களா? GABA எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கங்க. ஆக்சுவலா GABA ப்ரொடியூஸ் ஃப்ரம் பேங்க்ரியாஸ் அண்ட் ஃப்ரம் த உங்களுக்கு பிரெயின்ல உங்களுக்கு என்ன ஆகுது? நியூரோ ஸ்டிமுலேட்டரா ப்ரொடியூஸ் ஆகுது. இங்க பாருங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GABA கெமிக்கல் மெசேஜஸும் உங்களுக்கு நியூரோ ஸ்டிமுலேஷன்ஸ் செல்லுக்கு குடிக்கிற நியூரோ ஸ்டிமுலேஷன்ஸ் என்ன பண்ணும்? உங்களுக்கு ஸ்டாப் பண்ணும். அதனால தான் இது காமிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். GABA வந்து என்ன பண்ணும்? ஒரு காமிங் எஃபெக்ட். நம்ம காமா இருக்கிறதுக்கு என்ன தேவை? GABA நம்மளோட பாடியில என்ன பண்ணும்? கரெக்டான அளவுல செக்ரீட் ஆகணும். உங்களுக்கு GABA அதிகமா செக்ரீட் ஆகலாம் என்ன ஆகும் உங்களுக்கு? இது வந்து இன்ஹிபிட்டர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்லியிருக்கோன்றதுனால என்ன ஆகும்? உங்களுக்கு கெமிக்கல் மெசேஜஸை வந்து என்ன ஆகும்? ஸ்டாப் பண்ணும். இது போதுமான அளவுல செக்ரீட் ஆகலாம் உங்களுக்கு ஆன்சைட்டி வில் ப்ரொடியூஸ். சரி, லாஸ்ட் டிசீஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா COPD, chronic obstructive pulmonary disease சொல்றதுக்கு பேர் தானே உங்களுக்கு. இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த இந்த பிரச்சனை எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங்னால வருது. இது எதனால வருது? ஸ்மோக்கிங், ஏர் பொல்யூஷன், இதனால வரக்கூடிய பிரச்சனை தான் என்ன பார்த்தீங்கன்னா chronic obstructive pulmonary disease. சரி, இதுல சிம்பிளா சொல்லி முடிச்சிடலாம். இங்க பாருங்க, இப்போ நீங்க ஏர் வந்து பொல்யூட் ஆயிருக்கு பிளஸ் ஸ்மோக் பண்றீங்க அப்படின்னா இதோட ஏர் பாத்வே இருக்குல்ல, ட்ரக்கியா, தென் பிராங்கை, தென் பிராங்கியூல்ஸ் இருக்குல்ல, இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேப் என்ன ஆகும்? ரெஸ்ட்ரிக்ட் ஆகுங்க, கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகுங்க. பாருங்க, ஹெல்த்தி லங்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஹெல்த்தி லங்ஸ் எப்படி இருக்கு? பிராங்கைட்டிஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த இடம் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுங்க, இந்த இடம் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடும். இந்த பாருங்க போட்டுருக்கு பாருங்க, இந்த இடத்துல இதுதான் ஹெல்த்தி ஏர் பாத்வே. உங்களுக்கு இன்ஃப்ளமேஷனும் உங்களுக்கு இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த இடம் பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் உண்டாயிடுது. இதனால ஏர் போறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராங்கைட்டிஸ், கிரானிக் பிராங்கைட்டிஸ்னு சொல்லலாம். சரி, இதுவே ஆல்வியோலை நம்மளோட லாஸ்ட் ஏர் எக்ஸ்சேஞ்ச் காம்பனன்ட் இங்க தான் வந்து என்ன நடக்கும்? லாஸ்ட் எண்ட் பார்ட் ஆஃப் த உங்களுக்கு லங்ஸ்ல என்ன இருக்கு? ஆல்வியோலை இருக்கு. ஆல்வியோலை தான் என்ன நடக்கும்? உங்களுக்கு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இது ஹெல்த்தி ஆல்வியோலை இப்படி இருக்கும். நீங்க ஸ்மோக்கிங்கோ இல்ல ஏர் பொல்யூஷனோ இருக்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன நடக்கும்? உங்களுக்கு ஆல்வியோலை உடைய சர்ஃபேஸ் ஏரியா பெருசாயிடும். ஏர் சர்ஃபேஸ் ஏரியா உங்களுக்கு பிக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு கரெக்டாக என்ன ஆகாது? ஓட்டு எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஓட்டு எக்ஸ்சேஞ்ச் நடக்கலாம், என்ன நடக்கும்? உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். சரி, என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் பாருங்க. உங்களுக்கு காஃப் வித் திக் அண்ட் மியூக்கஸ் வரும். ஸ்பியூட்டம் நீங்க வந்து உங்களுக்கு சளியோட இது என்ன பண்ணலாம்? உங்களுக்கு திக் அண்ட் மியூக்கஸோட வரலாம். நெக்ஸ்ட் சோர் த்ரோட், உங்களுக்கு சோர் த்ரோட் ஏற்படலாம். ஒன்று ஃபீவர், உங்களுக்கு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத். இதெல்லாம் என்ன ஆகும்? உங்களுக்கு ஒன் ஆஃப் த symptoms of என்ன? COPD. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஓகேவா? நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம மொத்தம் 9 டிசீஸ் பார்த்தோம். என்னென்ன டிசீஸ் பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம். ஃபேட்னால வரக்கூடிய பிரச்சனையை பார்த்தோம் நம்ம. ஃபேட்னால வரக்கூடிய பிரச்சனையில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? உங்களுக்கு கொலஸ்ட்ரால்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். கொலஸ்ட்ரால் ஃபேட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? இதனால வரக்கூடிய கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை, ஹார்ட்ல ஹேத்ரோஸ்கலரோசிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் பார்த்தோம். சால்ட் இன்டேக், ஓகேவா? சால்ட் இன்டேக்னால வரக்கூடிய பிபி, ஹவு பிபி வில் மெஷர்ஸ்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஓஸ்டியோபோரோசிஸ் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கவுட், நெக்ஸ்ட் பிசிஓடி லேடிஸ்க்கு வரக்கூடிய பிரச்சனையை பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன? டைப் 2 டயபிட்டிஸ் என்ன பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? டைப்டிக் கீட்டோசிடோசிஸ் என்ன பார்த்தோம். டயபெட்டிக் ரெட்டினோபதினா என்னன்னு பார்த்தோம். டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதினா என்னன்னு பார்த்தோம். ஆன்சைட்டி எப்படி வந்து வருதுன்றதை பார்த்தோம். ஸோ இதை பற்றி இது ஒரு பெரிய சாப்டர். ஆன்சைட்டின்றது உங்களுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வச்சு எடுக்கணும். அது ஒரு பெரிய சாப்டர்ஸ். வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ணலாம். ஆன்சைட்டி வச்சுட்டு உங்களுக்கு நியூரான்ஸ்ல எப்படிலாம் உங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு நம்ம தனியாக என்ன பண்ணலாம், ஒரு தனி வீடியோஸே நம்ம போடலாம். லாஸ்ட் என்ன பார்த்தோம்? COPD, chronic obstructive pulmonary disease பார்த்தோம். These are the lifestyle modifying disease.